ஒரு நல்ல ராயல்டிஸ் வருங்காலத்தில் எதிர்பார்க்கலாம். சுரேஷனா, நீங்க ஹீரோவா பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து ஹீரோவா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த படத்துல வந்து 3 பசங்களுக்கு அப்பாவா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. எல்லா வெரைட்டிஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. அதை கொடுத்த டைரக்டருக்கு நன்றி. ஆர்கே சுரேஷ் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இந்த படத்துல வந்து ஒரு டயலாக் ஒண்ணு வருது, இந்த இடம் மட்டும் என் கை கிடைச்சிருச்சுன்னா நான் உலகத்தை கட்டி பார்த்ததுக்கு அப்புறம். ஆனா எனக்கு அந்த வயசு கிடையாதுன்னு நான் படம் பாருங்க, படம் பார்த்துட்டு அதுல இருந்து நம்ம கேள்விகள் கேளுங்க, நம்ம பதில் சொல்லலாம். கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு படம் காட்டுறேன், பாருங்க, படத்துல வந்து கேள்வி கேளுங்கண்ணா. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. ஸ்டேஜ்ல இருக்குன்றதே தெரியும். ஏன்னா அவன் நார்மலா உங்களை கடந்து போய் படுப்பான், உங்களை கடந்து போய் சாப்பிடுவான், உங்களுக்கு தெரியாம டிவி பார்ப்பான். அவன் டிவி பார்க்கறப்பையும், அவன் சாப்பிட்றப்பையும், தூங்குறப்பையும் அவன் என்ன டோன்ல அவன் தூங்குறான்றது உங்களுக்கு தெரியாம இருக்கும். அப்ப பெற்றவங்களுக்கு அந்த ட்ரக்கை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் அவன் என்ன மைண்ட் செட்ல இருக்கான், அவன் என்ன மூட்ல இருக்கான்றதே தெரியும் அப்படின்னு சொல்லுவான். கலெக்டர்லாம் அவங்க வாரிசுக்கு வரணுமாங்க. சினிமாவில் மாத்திரம் ஏன் நீங்க வந்து வாரிசு வேண்டாம்னு எஸ்பிபி சாரும் பயந்துருக்காரு, நீங்களும் பயப்படுறீங்களே? ஏன் சினிமா வந்து அவ்வளவு ரிஸ்கான தொழிலா? புரியல. வாரிசு சினிமால வர்றதுக்கு எஸ்பிபி சாரும் ரொம்ப யோசிக்கணும்னு சொன்னாங்க, நீங்களும் வந்து பையனை உடனே இது பண்ணல. ஏன் சினிமாவுக்கு கொண்டு வரதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? தொழிலா? அது உண்மை சொல்ல ஒரு சென்டிமெண்டா நினைக்கிறேன் நான். கேவி மகாதேவன் சார்ல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா MS விஸ்வநாதன் அவர்கள் எல்லாரும் ஃபேமிலியில எல்லாருமே தயாரிப்பாளராக இருந்தாங்க. பெரிய சக்சஸ்ன்றது அவங்க பார்க்கல, அது என்னமோ தெரியல. பட் அது மாறி ஏதாவது நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் என் மூலமாக. சார், அது வந்து ஒரு பாட்டுக்கு 10,000 20,000 அந்த காலத்துல 2,000 வாங்கிட்டு நம்ம உசுறு கொடுத்து பாடிட்டு சம்பாதிச்ச காசு டக்குன்னு எடுத்து ஒரு 4,000 4 கோடி 5 கோடி எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நான் நிறைய பேர் கேட்பாங்க, பார்ட்னர்ஸ், சார் நீங்க ஒரு படத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நான் காசு வைக்கிறேன்னு. அது போச்சுன்னா நட்பு போயிடும். அது தேவையில்லாத விஷயம் எனக்கு. நான் என்னுடைய பாட்டு எனக்கு இருக்கிற சக்திக்கு எங்க போகணுமோ அது வரைக்கும் போறது தான் சின்ன வயசுல இருந்து பழகிட்டேன் நான் பெரியவங்களெல்லாம் பார்த்து. இது வந்து பெரிய மார்க்கெட் சார். இது வந்து யாருக்கு என்னென்ன அமைஞ்சிருக்கணும் அது நோக்கி போறவங்க போறாங்க. என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரிஞ்சு நான் போயிட்டு இருக்கேன். அதுதான். தாடி வச்சா எப்படி இருக்கும் வச்சு பார்க்கணும்னா ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க, வளர்த்து காட்டுறேன். இந்த படத்துல ஆக்சுவலி அவர் டைரக்ட் டான்ஸ் எனக்கு கேரக்டர் கொடுக்கல சார். அதுக்கப்புறமா இது நீங்க நடிச்சா நல்லா இருக்கும் சார் சொல்லிட்டு ஒரு 2 நாள் யோசிச்சு கூப்பிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் வருவேன் படத்துல. ஹீரோவே உங்கள மாதிரியே இருக்கு. ஹீரோ வந்து உங்க பையன் இருக்காருல்ல, உங்க பையனா? உங்க பையன் அப்படியே உங்க டிட்டோ. நீங்க தாடி வைக்கலாமா? தாடி வைக்கிற மாதிரி இருக்கு. அதான் சொல்றேன். ஓ, அப்படி கேட்டீங்க. நீங்க ஃபீல் பண்றீங்க என்ன அவர் பார்க்கலாம். தேங்க்யூ. அது புரியல எனக்கு, சாரி சார். டைரக்டர் சார், உங்களுக்கு தான் கேள்வி. என்ன நீங்க பாத்துட்டு இருக்கப்பே தெரியும் கண்டிப்பா என்கிட்ட வருவீங்கன்னு. படத்துக்கான கேள்விதான். உள்ள இப்ப இந்த போதைப் பொருள் காலம் சொன்னீங்க. ஆக்சுவலா இப்ப இந்த கல் இருக்குல்ல, கல் அது வந்து நம்ம ஊர்ல வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க. இப்பதான் கேரளா போயிட்டு வந்தேன், குடும்பமா குடிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த காலம் நம்ம ஊர்ல அரசு அங்கீகாரத்தோட வரணும்னு சொல்றீங்களா, இல்ல கூடவே கூடாதுன்னு சொல்றீங்களா? தெரியும். அப்பயே நான் பிஆரோட கேட்டேன், ஒரு கார்த்திகனோட நம்பர் கொடுங்க, நான் பேசிடுறேன்னு சொல்லி தராம விட்டாங்கன்னா எல்லாம் உங்களுக்கு நான் பர்சனலா போன் பண்ணிருப்பேன். இது மாதிரி கேள்வி நான் கேட்காதீங்கன்னு. இது ரொம்ப பெரிய கேள்வி. இதுக்கான பதில் என்கிட்ட இல்லைன்னா அதுக்கான அனுபவம் கிடையாது. காலன்றது ஒழிக்கப்பட வேண்டிய ஒண்ணு, அது ஒழிக்கப்படணும். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கோம். இது தெரியாம தான் இன்னைக்கு பல பேர் அதுல மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி பேசியிருக்கோம்னா ஓகே. எந்த ஒரு விஷயமுமே நாம அனுபவிச்சு பார்த்தாதான் அது வந்து நல்லதா கெட்டதாங்கிறது தெரியும். நீங்க இத உணர்ந்து பயன்படுத்திருக்கீங்களா? ஏன்னா இவ்வளவு பெரிய கதை இது வரைக்கும் தமிழ் சினிமாவில பெருசா யாரும் எடுக்கல. நீங்க எடுக்கிறீங்கிறப்ப ஒன்ஸ் யூஸ் பண்ணாதானே நமக்கு அதோட அருமை பெருமை இல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே தெரியும் இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே ஏவிஆர் வாசல்ல இருந்து பேசியிருக்கோம்னா மறந்துட்டீங்களாண்ணா? இப்படி ஒரு கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்றது? இது முழுக்க இது நான் தேடி போனேன். நான் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு அதுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அதை நான் தேடி படிச்சேன் இல்லைங்களா?
அதை படிச்சு ரிசர்ச் பண்ணி போறப்ப அது எனக்கு பயமுறுத்துச்சு. அது ஒரு பூதம் மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதனால இதை எடுக்காம வெளியில இருந்து பார்த்து அதை படிச்சு அதன் மூலியமா ஒரு ஒரு கிரியேஷன் பண்ணதுதானே இது. அந்த பூதத்துக்குள்ள நான் போக விரும்பலண்ணே. ஓகே சுரேஷன் அண்ணா, நீங்க டேரக்ட் கதை சொல்லும் போது என்ன ஒரு கன்வின்ஸ் பண்ணாரு. ரஜினி கெட்டப்னால தான் நான் கன்வின்ஸ் ஆனேன்னு சொன்னீங்க. அந்த ரஜினி கெட்டப் போறதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் எடுத்தீங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரஜினி கெட்டப் போட்டு ஏதாவது தவறாயிடுச்சுன்னா அவங்க ரசிகர்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. அது மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த அளவுக்குலாம் போக வேணாம். அவரோட அந்த ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்கு பாருங்க, நடந்து போறது, அது அந்த அளவுல தலைவர் மாதிரிலாம் நம்ம எல்லாம் செய்ய முடியாது. அதை என்னோட உள்வாங்கி நான் அதுக்காக ஒரு டிஃப்ரெண்டா, நம்ம எல்லா படத்துலயும் நடிக்காத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இல்ல, மொத்தமாவே இது வந்து ஆர்கே சுரேஷோட வேறுபட்ட படமா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இப்ப பாலா சார் ஒரு தாரத்தை போட்ட கொடுத்தாங்க, முத்தையா சார் ஒண்ணு கொடுத்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட். நான் விசித்திரன் ஒரு படம் நானே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்துல சுரேஷ் இப்படியும் நடிப்பான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் தலைவன் தலை ரொம்ப செட்டில்டா ஒரு இது. ஸோ இது கேரளால கூட்டு போய் ஒரு டிஃப்ரெண்டான மாடுலேஷன் நடிக்க வச்சாங்க. அந்த ஃபர்ஸ்ட் படமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எனக்கு ஷிகாரி சம்பு ஸ்டேட் அவார்டு அளவுக்கு கொண்டு போன ஒரு படம் அது. ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா எல்லா வெரைட்டிஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. அதை கொடுத்த டைரக்டருக்கு நன்றி. சார் ஆர்கே சுரேஷ் சார், அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இந்த படத்துல வந்து ஒரு டயலாக் ஒண்ணு வருது, இந்த இடம் மட்டும் என் கை கிடைச்சிருச்சுன்னா நான் உலகத்தை கட்டி முதல்ல டயலாக் வைக்காதேன்னு சொன்னேன். இல்ல ஏதாவது வேலை பேசிருக்கீங்களா அந்த இடத்த? அந்த இடத்த இல்லண்ணே, அது ஃபுல் டயலாக் கேட்டீங்களா? இந்த இடம் மாத்திரம் நான் வாங்கிட்டேன், கிடைச்சிருச்சுன்னா பாபுல எஸ்காபரே எனக்கு கீழையா. அவன் 1980லயே அந்த 3000 கோடி வச்சிருந்தவன். குழந்தைக்கு வந்து ஒரு அவன் பையனுக்கு குளிர்துங்கிறதுக்காக டாலர்ஸ போட்டு எரிச்சா அந்த அவ்வளவு பெரிய ஆள். அதான் சொன்னேன், அந்த எல்லாம் வைக்காதையா, அப்ப கழுவி ஊத்துவாய் கமெண்ட்ஸ்ல சொன்னேன். பத்தியா இங்கே முடிச்சிட்டாரு. அதெல்லாம் வச்சதுனாலதானே நீங்க வந்து 34 படம் சொன்னீங்க. பாலா முத்தையா இவங்க டைரக்ஷன் எல்லாம் நடிச்சிருக்கீங்க. ஆனா வந்து இவருக்கு டைரக்ஷன்ல ப்ரொடியூசர் பண்ண ரெடியா இருக்குன்னு சொன்னீங்களே, அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வச்சதுனால தானே. ஏன், அதாவது லோகான்னு ஒரு படம் பாத்தீங்க ரைட்டா? சோ கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கான்செப்டான படம் தான் கிட்டத்தட்ட. ஆனா அது 30 கோடியில் எடுக்கப்பட்ட படம். சோ அந்த டைரக்டரை நம்பி அந்த ப்ரொடியூசர்ஸ் அவ்வளவு பெரிய பட்ஜெட் போட்டாங்க. இவருக்கு இந்த ஃபர்ஸ்ட் படம் இவரோட கிரியேட்டிவ் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாங்க இத்தனை பேரு. நெக்ஸ்ட் படம் இவரோட மேக்கிங் அந்த மாதிரி கதைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு துல்கர் சல்மான் மாதிரி ஒரு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சாருன்னா இவரும் லோகா மாதிரி ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டஃபான ஆளு. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது, நல்ல டைரக்டர். ஆனா அந்த டைலாக் நான் எப்படி பாக்குறேன்னா, சீமான் சார் தான் சொல்லுவாரு, இந்த நிலம் என் கையில சிக்குச்சுன்னா, ஏன்னா அதுதான் எதிர்பார்த்தேன். ஆனா வந்து 9 மினிட்ஸ் நடிச்சுதுன்னு சொன்னாங்க, அது எப்படி இருந்தது? அதுல எக்ஸ்ட்ரானரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா ஜென்ரலாவே இப்ப மருதுல பாத்தீங்கன்னா ஒரு லென்த் ஷாட் பண்ணிருப்பேன் அடிக்கிறதுல, அந்த அது ஃபுல்லா சிங்கிள் ஷாட்ல எடுத்தது. அதுக்கப்புறம் 2-3 க்ளோஸ் மாத்திரம் தனியா எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த இது நடிக்கும் போது. அதோட 3 மடங்கு தான் இந்த பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனோ சார், சமீப காலமா அந்த காப்பி ரைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா வருது. ராஜா சார்ல இருந்து எல்லாரும் வந்து காப்பி ரைட் கொடுக்கணும் அப்படிங்காங்க, கோர்ட்டு கேஸ்லாம் வருது. எங்களுக்கு ஒரு டவுட், ஒரு பாட்டுங்கும் போது இசையமைப்பாளர் மாத்திரம் இல்ல, பாடகருக்கும் அதுல பங்கு இருக்கு. அப்புறம் நீங்களும் காப்பி ரைட் அதுல உள்ள ஷேர் கேட்கலாம்ல, ஏன் கேட்க மாட்டேங்குது? இது 1950ஸ்லயே கண்டசாலா ஐயா, டிஎம்எஸ் ஐயா அவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்பாட் பேமெண்ட் கொண்டு வந்தாங்க சார். அது அந்த ஸ்பாட் பேமெண்ட்ன்றது நீங்க கொடுக்குற 10 ரூபாவோ அப்போ பேமெண்ட் 15 ரூபாவோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ராயல்டி ரூபத்துல வருஷத்துக்கு 25 காசு 30 காசு வாங்குறத விட அந்த 10 ரூபாவோ 15 ரூபாவோ ஒரே வாட்டி கொடுங்க அப்படின்றது சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. பட் லேட்டஸ்டா நமக்கு 90ஸ்ல இருந்து இஸ்ரா இந்தியன் சிங்கர்ஸ் ரைட்ஸ் சொசைட்டி அப்படின்றது பாம்பேல ஆரம்பிச்சு இப்போ அது வந்து நல்ல ஒரு அனூப் ஜலோட்டா அவர்கள், சோனு நிகம், உதித் நாராயண், எல்லாரும் ஆல் சிங்கர்ஸ், அண்ணன் எஸ்பிபி அவர்கள், யேசுதாஸ் அவர்கள் எல்லாரும் இருந்து அது வந்து ஆக்டிவா ஒரு 10 வருஷமா போயிட்டு இருக்கு. பட் அது மூலமா ராயல்டி ஒரு 2 வருஷமா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு.
பட் ஆக்சுவலி அப்போ அந்த சிங்கர்ஸ் விலகினதுனால தான் உங்களுக்கு மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், லிரிக்கிஸ்ட் 3 பேருக்கு தான் இந்த ராயல்டி IPRS இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டிலேருந்து போகுது. இப்போ வரைக்கும் அதுதான் நடக்குது. இஸ்ரா ஒரு ஃபைட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 வருஷமா அதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ராயல்டிஸ் வருங்காலத்தில் எதிர்பார்க்கலாம். சுரேஷனா, நீங்க ஹீரோவா பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து ஹீரோவா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த படத்துல வந்து 3 பசங்களுக்கு அப்பாவா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஹீரோவா பண்றவங்க ஒரு படத்துல 3 பசங்களுக்கு அப்பாவா நடிச்சாங்கன்னா அடுத்து வரக்கூடிய படங்கள் அதே மாதிரி வரும். நீங்க நடிக்கிறப்ப அதை யோசிச்சீங்களா? இல்ல, இந்த படம் அப்படி இருக்காது. அது படம் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அது உண்மையிலேயே அந்த பசங்க என் பிள்ளையா அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல பல விஷயம் இருக்கு. சோ அதை நீங்க படம் பார்த்தீங்கன்னா, படம் பார்த்ததுக்கு அப்புறம் இதோட பதில் உங்களுக்கே தெரியும். ஆனா நான் விசித்திரன்ல வந்து ஒரு பிள்ளையோட அப்பாவை பண்ணிருப்பேன். ஒரு நடிகன் வந்து 70 வயசு நடிக்கிறானா இல்ல 20 வயசு நடிக்கிறானா அப்படிங்கிறது கிடையாது. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நம்மளுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸா கிடைச்சிச்சுன்னா நான் 100% நடிப்பேன். தாத்தாவை கூட நான் கேரளால ஒரு படம், என்னோட ஃபர்ஸ்ட் படம் 70 வயசு கிழவன் நான் நடிச்சிருப்பேன். வயசான ஒரு மாதிரி நான் நடிச்சிருப்பேன். அதே இதுல யங்ஸ்டர் நடிச்சிருப்பேன். சோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா எது வேணாலும் நடிக்க தயார். ஆனா இப்ப சொல்லணும்னா WHO ஒன்று சொல்லுதுனே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்று சொல்லுது, 13 வயசுல இருந்து ஒரு 17 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களை பெற்றவங்க பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த உலகத்துல இருக்கிற மொத்த போதைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லுது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா, உங்களுக்கு பெற்றோர்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த குழந்தை என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்றதே தெரியும். ஏன்னா அவன் நார்மலா உங்களை கடந்து போய் படுப்பான், உங்களை கடந்து போய் சாப்பிடுவான், உங்களுக்கு தெரியாம டிவி பார்ப்பான். அவன் டிவி பார்க்குறப்பையும் அவன் சாப்பிட்றப்பையும் தூங்குறப்பையும் அவன் என்ன டோன்ல அவன் தூங்குறான்றது உங்களுக்கு தெரியாம இருக்கும். அப்ப பெற்றவங்களுக்கு அந்த ட்ரக்கை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் அவன் என்ன மைண்ட் செட்ல இருக்கான், அவன் என்ன மூட்ல இருக்கான்றதே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்ப அது மாதிரி விஷயங்கள் தானே இது. தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். இது மாதிரிலாம் ட்ரக் இருக்கு. அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பாத்தீங்கன்னா, இப்ப காப் சிரப் இருக்கு, ஒரு 5 ml குடிக்கலாம். அது 10 ml குடிச்சா ஏன்டா 10 ml குடிச்சா கேள்வி கேட்கணும். தட்ஸ் ஆல், அவ்வளவுதானே. ஆமா, கோட்டை குடிக்கலாம் அப்படின்னா கோட்டை குடிக்காதுன்னு சொல்லி அனுப்பணும். லாஸ்ட் क्वेश्चन டைரக்டர் சார். இல்ல அதுல என்னன்னா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது, அது வந்து பணக்கார விட்ட பிள்ளைங்க தான் ட்ரக்ஸ் அடிக்கும், ஏழை விட்ட பிள்ளை அடிக்காது, மிடில் கிளாஸ் பிள்ளை அடிக்காதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்பெல்லாம் வந்து ஆக்சஸ் யாரு எத்தனை வகையான ட்ரக்ஸ் இருக்கு அதை பத்தி அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலாவும் நம்ம சப்ஜெக்டா தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம வந்து இப்ப ஃபெவிகால் இருக்குல்ல, 2 நிமிஷம் மோந்திங்கன்னா தட்ஸ் a kind of a drugs. சோ அது நம்மளுக்கு வைக்க மாட்டோம், சில பேரண்ட்ஸுக்கு தெரியும், வைக்க மாட்டோம், அப்படியே அதை எடுத்து ஓரமா வச்சிருக்கோம். அது மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்றாரு. தட்ஸ் இட். சொல்லமா நீ எங்க போற தெரியும். லாஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். டைரக்டர் சார், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கம்மா. the trailer was good and also songs were good. இது வந்து சிவகார்த்திகேயன் சாரும் கார்த்திக் சாரும் ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணா, அவங்களுக்கு வந்து ட்ரெய்லர் போட்டு காமிச்சிங்களா? வாட் were the comments? மேடம் காட்டினோம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, படம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க மேடம். நன்றி சொல்லுங்க. இது ஒண்ணு நன்றி நன்றி. சார் இயக்குனர் சார், என்ன சொல்லுங்க. காளான்ல போதை இருக்கு, அதை ஒழிக்கணும்னு சொல்லி இப்ப படம் எடுத்து வச்சிருக்கீங்க. நம்ம நாட்டுல பொருளை விட மத போதையும் ஜாதிய போதையும் இப்ப அதிகமா இருக்கு. அதை ஒழிக்கிறத பத்தி அடுத்த படம் எடுப்பீங்களா சார்? ஆனா எனக்கு அந்த வயசு கிடையாதுன்னு. நான் படம் பாருங்க, படம் பார்த்துட்டு அதுல இருந்து நம்ம கேள்விகள் கேளுங்க, நம்ம பதில் சொல்லலானே. நான் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு படம் காட்டுறேன், பாருங்க, படத்துல வந்து கேள்வி கேளுங்கண்ணே. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. கூடிய சீக்கிரத்துல உங்களை வந்து ஆடியோ லான்ச்ல சந்திப்பாங்க படக்குழுவினர். ரொம்ப சந்தோஷம் சார், அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு. என் பையனுக்கு பாடினதுல ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நடத்தின
சௌமியா அவர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ப்ரோக்ராம் கொண்டு போகிறது தான் முக்கியமான விஷயம். முதல்ல எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னாங்க சாவித்ரி மேடம். வந்துச்சா சார், சாப்பிட்டீங்களா? யாராவது மிச்சம்? நான் சாப்பிடல, அதனால கேட்டேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்லை, வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதாவது அண்ணன் எஸ்பிபி அவர்கள்கிட்ட நிறைய எனக்கு பாசம் உண்டு. அவங்களுடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி, நாங்கள் ட்ராவல் பண்ண இசை நிகழ்ச்சிகளுக்கும் வெளிநாடுகள் எல்லாருக்கும். அதில் வந்து அப்பப்போ என்னுடைய பசங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ணங்கிட்ட ஷேர் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி படம் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இன்னொரு பையன் வந்து சிங்கரா வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னா, நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடந்தால் நம்ம தான் கடவுள். நமக்கு எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம பிளான் பண்ணி அவங்க ஸ்ட்ரென்த் எதில் இருக்கு அதில் வந்து கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு நீ முயற்சி பண்ணு. ஏன்னா வந்து அது எப்படி போகும்ன்றது ஒரு எடுத்துக்காட்டா என்ன எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு வாட்டி. அதாவது சரண் தம்பி இருக்கும்போது அவர் இன்வெஸ்ட் பண்ண படங்களுக்கு சரியான அவர் பாடி சம்பாதிச்சு அவர் அந்த செலவு பண்ணி அது வந்து வேறு ரூபத்தில் இன்ட்ரெஸ்ட் ரூபத்தில் கட்டினதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது எனக்கு சொல்லியிருக்கார். ஸோ அந்த மாதிரிலாம் நீ போயிடாதப்பா. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாக ஒரு 40-45 வருஷம் ட்ராவல். இது வந்து நீ பாடினாதான் உனக்கு அந்த 1000-2000 கொஞ்சம் எனக்கு கோல்டாக இருக்குது. என் பையன் 2 லைன் பாடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்காத ஒரு தொழில் தான் சிங்கிங். நீ மட்டும்தான் பண்ணக்கூடிய ஜாப். அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால மிக வேல்யூபிள் காசு ஏதாவது இருந்தால் பாடகருடைய காசு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை இங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறமும் வீட்டில் அவங்களுடைய ஆசைகள் தீர்க்கறதுக்கு ஒரு தந்தையா அது தவிர்க்க முடியாத பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்பி ஒரு நேரத்துக்காக பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்பு தம்பி பித்தாக் அவர்களும் என் பையன் துருவன் அப்புறம் சுரேஷ் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஷூட்டிங் போகும்போது நான் போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா ராஜேஷ் தம்பி அவர்கள் கிடைச்சாரு. இது எல்லாமே நடந்தது. இது எல்லாத்தையும் மீறி கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு உங்கள் இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு இதுக்கு நடுவில் இடையில எவ்வளவோ சிரமங்கள் எல்லாமே தாண்டி இன்னைக்கு வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல வழி ஒன்று கொடுத்துருக்காரு. அடுத்த மாதம் ரிலீஸ்க்கு ஒரு வழிகள் கிடைத்தது. ஸோ ஹீரோயின் பையன் வந்து வெளிநாடு போயிருக்காங்க. யார் இல்லைன்னாலும் நானும் என்னுடைய பழப்பு தேடி நானும் அடுத்த 2-3 நாளில் நானும் ஊருக்கு கிளம்பணும். அதனால் பத்திரிகை மூலமாக ஒரு நியூஸ் எல்லோரும் பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது. அது 1000 கோடி படமாக இருக்கட்டும், 500 கோடி படமாக இருக்கட்டும், 50 லட்சம் படமாக இருக்கட்டும், எல்லோருக்கும் ஒரு கடவுளாக இருக்கிறது மீடியா. இந்த மீடியா மூலமாக என்னுடைய பையனுக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் இன்னைக்கு முன்னாடி வந்திருக்கேன். தயவுசெய்து இதுக்கு தேவையான சப்போர்ட்டு நீங்கள் கொடுக்கறது தான் எனக்கு பெரிய பலமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லாருடைய டெக்னீஷியன்ஸ் அவங்களுடைய தொழில் ஒவ்வொரு படத்துக்கும் எதுவுமே மறைக்காம எல்லாமே அதே கஷ்டத்தை தான் படுவாங்க. பட் ஹிட் ஆகிறது அவங்களுடைய லக்கு பொறுத்து இருக்கும். பட் ஸ்ட்ரெயின்ன்றது எல்லா டெக்னீஷியன்ஸும் எனக்கு ஒரு பேர் வரும், இதனால 4 படம் வரும் அப்படின்றது தான் எல்லா கிராஃப்ட்ஸும். அது நடிகராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாமே வாழ்க்கை நோக்கி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்றது. இது பாதி காசு கொடுத்தாங்கன்னுட்டு நான் சுமாராக பாடுறதோ இல்லை நான் சுமாராக நடிக்கிறதோ இங்கே மட்டும் அது நடக்காது. அது என்ன காசு கொடுத்தாலும் என்ன இது வந்தாலும் அந்த படம் அந்த நிகழ்வு அது பாட்டாக இருக்கட்டும், சீனாக இருக்கட்டும், இதனால எனக்கு ஒரு பேர் வரும் அப்படின்ற டெக்னீஷியன்ஸ் தான் இன்னும் நம்ம சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
எல்லாம் ஹானஸ்டாக ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, மியூசிஷியன்ஸுக்கு, ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேரிஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில். எனக்கு சப்போர்ட் பண்ண சங்கர் மகாதேவன் அவர்கள், தம்பி கார்த்திக் சிங்கர், நான் கேட்ட உடனே இந்த படத்தில் மேரிஸ்க்கு உடனே கால் ஷீட் கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணி பாடியிருக்காங்க. நானும் சங்கர் மகாதேவன் சாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்கோம். ஸோ மியூசிக் வைஸ் அவங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் மீறி மீடியா, ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மடியில் இன்னிசை நீயே, தாய்மை எனக்கு தந்தவர் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாய், இந்த உறவு இந்த பந்தம் என்றும் வேண்டும் என்னுயிரே. இது பாடி மீடியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வட்டக்கனால் அப்படின்னா கொடைக்கானல்ல ஒரு பகுதி, அது ஒரு ஏரியா. ரொம்ப பல வருடங்களாக நம்ம பிரிட்டிஷ் காலத்துல இருந்து அங்க வந்து ஒரு ட்ரக் கல்ச்சர், கைண்ட் ஆஃப் என்ன ட்ரக் மாதிரின்னா ஒரு காளான் மாதிரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த காளான் மாதிரி ஒரு இதை வந்து ட்ரக், அதை வந்து ஆம்லேட்லேயும் சாப்பிடுவாங்க, எல்லாத்துலேயும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரக் அது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டர் சார் சொன்னார். கதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்ன, அது ஒரு 25 கோடி 30 கோடியில் எடுக்கணுமே, எப்படி அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம், நான் ப்ரொடியூசர் சார்ஸ்லாம் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம், நாங்கள் அதில் பண்ணிடுவோம் அப்படின்னு. பட் என்னன்னா அந்த கதையோட ஸ்பேஸ் அப்படி எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கதை. அந்த கதையில வந்து கதாநாயகனாக என்னோட சின்ன வயசுலேருந்து, எனக்கு 25 வருஷமா அவனை தெரியும், எனக்கு துருவ, என்னோட பின்னாடி வீடு அண்ணன் வந்து என்னோட குடும்பத்தில் ஒருத்தர், மனோ அண்ணன். ஸோ அவன் பண்ணுறான், அவன் ஒரு படம் பண்ணும்போது அதோட ரீச், ஃபர்ஸ்ட் மூவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் மூவியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அவன் ஃபர்ஸ்ட் நடிச்சு இப்போ வருது. இன்னைக்கு அவனால வர முடியல, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். டான்ஸ்ல சரி எல்லாம். ஆனால் அடுத்தடுத்த படங்கள் நீங்க தைரியமா தயாரிக்கலாம். ஸோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவனுக்கு. இன்னொரு ப்ராடக்ட் வேற அவர் வீட்டில் இருக்கு, ஸோ அவனையும் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் படத்துல கதாநாயகியை நடிச்ச மீனாட்சி, நல்ல ஹீரோயின், எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க. விக்ரம் சாரோட எல்லாம் நடிச்சாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வர முடியல, இந்த ஷூட்ல இருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பா வந்து ஆடியோ லான்ச்சில் அவைலபிளா இருப்பாங்க. ஸோ அதை இது பண்ணுவோம். அப்புறம் என் கூட நடித்த நண்பர்கள் என்னை அப்பான்னு கேரக்டர், அது ஒரு பெரிய ஒரு, நான் கேட்டேன் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, சார் உங்களுக்கு வந்து 3 பசங்க இருப்பாங்க அப்படின்னு. என்னையா சொல்றேன், 3 பசங்களா? நீங்க வந்து அப்புறமேட்டு ஒரே ஒரு விஷயத்துல நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். ஒரே விஷயம் தான் சார், நெட்ரிக் அண்ட் ரஜினிகாந்த் மாதிரி கெட்டப் சார் அப்படின்னு. சரிடா, ஓகே, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரஜினி சாரோட கெட்டப்பை ஃபாலோ பண்ணி, அது லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பட் அது அந்த 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 ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையாள ஷேடு வீசுற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ரஜினிகாந்த் சாரோட அந்த பேட்டர்ன்ல எனக்கு முக்கியமா ஒரே ஒரு விஷயம் வந்து, உங்க மேல கோவம், உங்களுக்கு உங்க ப்ரொடியூசர் மேல. ஏ மூவியை வாங்கிட்டு வர சொன்னா யூஏ வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இந்த படத்துக்கு நான் ஏ படம் அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் ஒரு வல்கரோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த படத்துக்கு ஏன் வேணும் அப்படின்னா, இந்த கண்டென்ட் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும். இட்ஸ் அவேர்னஸ் மூவி, இட்ஸ் ட்ரக் கல்ச்சர் ஒரு மூவி. அது வந்து இப்போ தமிழக காவல்துறை வந்து அதை ரொம்ப அணுகுமுறை இது பண்ணி சொசைட்டில வந்து ட்ரக் பெருசா இல்லாத அளவுக்கு ஒழிச்சிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அந்த பேசஸ்ல வர்ற இது ஒரு மூவி. ஸோ அந்த மூவி வந்து கொடுத்தாங்கன்னா
அதுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிடைக்கும் அப்படிங்கறதா என்னோட விருப்பம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 முக்கியமான சீன்ஸ்ல ட்ரிம் ஆயிடுச்சு அப்படி சொன்னாங்க. இருந்தாலும் அதை ஓடிடில பண்ணிருங்க. அதை டைரக்டர் விடாதீங்க. எனக்கு அதுதான் கோவம். பரவாயில்லையா, பரவாயில்ல, அதுக்கு உண்டான விஷயங்கள் மக்கள் அதை ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ பரவாயில்ல, ட்ரை. அப்புறம் கேமராமேன் சொன்னாரு, விச்சு நீ மட்டும் டைமிங் வந்துட்ட, அப்ப நான் டைமிங் வந்தனா இல்லையான்னு தெரியல. சரி பரவாயில்ல. ஸோ ஒரு கேமராமேன் ரொம்ப ஒரு சின்ன இதுதான். நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி மத்தியானம் லஞ்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் என்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ நான் இருந்தேன், விச்சு இருந்தான், அதுக்கப்புறம் சரத் இருந்தான், அப்புறம் த்ருவ் இருந்தான். அப்பதான் கொடுத்தாங்க. ஒரு 7 பக்கம் டைலாக் கொடுத்துட்டு உடனே பண்ணு அப்படின்னு சொன்னோடனே நான் அப்படியே யோசிச்சேன், என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா, சரி இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கிராப் பண்ணிக்கிட்டோம், மைண்ட்ல போட்டோம். அந்த ரூம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது. இதுல ஒரு காவாசி தான் இருக்கும் இந்த இதுக்குள்ள. அந்த ஸ்பேஸ்க்குள்ள நான் நடிக்கணும், சிங்கிள் டேக் பண்ணணும். ஏன்னா அதுல வேற சிங்கிள் ஷாட் சிங்கிளா வேணும்னு சொன்னாரு. ஒரு சிங்கிள் ஷாட்ல வரணும் சார், எனக்கு அதுல நான் கட் பண்ண வேணாம், எனக்கு அது பியூட்டிஃபுல்லா இருக்கணும் சார். ஏன்னா அவ்வளவு லென்த்தி டைலாக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய கோர்வையா வரும். அதுக்கப்புறம் 3 பசங்களை மீட் பண்ணிட்டு அதுக்குள்ளே எல்லா நடிப்பையும். ஆனா உண்மையிலேயே நான் நடிச்ச படங்கள் 36 படம் பண்ணியிருக்கேன். 36 படத்துக்கு மேல அதிகமா நடிச்சது இந்த படத்துலதான். எனக்கு அவ்வளவு ஸ்பேஸ் கிடைச்சு. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுங்கப்பா சாமிங்களா. ஸோ அதுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்றேன் டைரக்டருக்கு. எனக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, அவ்வளோ கேஸ் ஃபில் பண்றதுக்கு நடிப்புக்கு இருந்துச்சு இந்த படத்துல. அப்போ என்னன்னா, அந்த ஸ்பேஸ்க்குள்ள கேமரா அவரை ஸ்டெடி கேம் வச்சுக்கிறாரு. ஸோ ஸ்டெடி கேம் வச்சுட்டு அந்த மூமெண்ட்ஸ்ல வரணும், நான் நடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷன்ல நான் திரும்பணும், ஒரு ஃபோல்டு பண்ணணும், திருப்பி உட்காந்து உங்களோட அழுகணும், எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் சீனும் 6 நிமிஷம் 9 நிமிஷம் சீனு அதை பண்ணோம். அதை சிங்கிள் டேக்ல பண்ணிட்டோம். ஏன்னா இன்னொரு தடவை அதை அப்படி பண்ற முடியாது. ஆனா ஒரு அளவு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த சீன் ரொம்ப எமோஷனலான சீனு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப கபாலி வச்சுலாம் சூப்பரா நடிக்கிறவன் எல்லாம். ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மரு. நம்ம முருகானந்தெல்லாம் சொல்லவே வேணாம். ஒன் ஆஃப் த, அதாவது ஒரு இப்ப நாங்க அடுத்தடுத்த படத்துக்கு கூட எங்களுக்கு ஒரு டீம் நாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலைஞன், கிரியேட்டிவான ஒரு பர்சன் அவரு. ஸோ அந்த அளவுக்கு பர்சன்ஸ் எல்லாம் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம நல்ல நல்ல ஸ்கிரிப்டை நம்ம எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு திறமைசாலி. ஸோ அவரோட என்னோட வாழ்த்துக்கள். முக்கியமா அந்த படத்துக்கு எனக்கு ஒரு 20 வருஷமா மியூசிக் டைரக்டருக்கு தெரியும் மாரிஷா. பட் நான் ஒரு ஸ்டூடியோக்கு போயிருக்கேன். அப்பயே ரொம்ப இந்த ஏஆர் ரஹ்மான் ஸ்டூடியோல இருக்கிற மாதிரி ஒரு பில்டப்ல தான் இருப்பாரு. ஸோ இன்னுமே இந்த படத்தோட மெலோடி பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த படங்கள் நாங்க சேர்ந்து பயணிக்க போறோம். இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர். இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும். அதுக்கு எங்களை மாதிரி நாங்களும் சேர்ந்து உங்களோட உறுதுணையா இருப்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோட ப்ரொடியூசர்ஸ் 2 பேரு. மதி, அவரு ரொம்ப நல்ல மனுஷன். இன்னைக்கு வர முடியல. ரொம்ப இந்த கதையை ஒரு கதையை தான் நடிக்கிறோம், அதுல எவ்வளவு இன்புட் போடலாம், பணத்தை போடலாம் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி. ஆனா இன்னொருத்தவங்க ஒரு கதை, அதுல இன்னொருத்தவங்க நடிக்கிறாங்க, அந்த கதையை மட்டுமே நம்பி ஒரு பணத்தை போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ப்ரொடியூசர் அப்படி ஒரு நம்பிக்கையில் அவரும் சரி, ராஜேஷ் சாரும் சரி, நீங்க 2 பேருமே ஒரு ஒரு ப்ரொடியூசரா ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி நம்ம டைரக்டருக்கு இருந்திருக்காங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். முக்கியமா இந்த படம் அமையறதுக்கு முக்கிய காரணம் மனோ சார். அதாவது தான் பையன் நடிக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல படம் எடுக்கணும், அது அவேர்னஸ் மூவியா போய் மக்கள்கிட்ட சேரணும் அப்படிங்கறதுல ரொம்ப கரெக்டா இருந்தாரு. ஸோ அந்த அப்படி ஒரு படம் தான் வட்டக்கனால். ஸோ அந்த படம் கொடுத்ததுக்காக, அந்த அசம்பிள் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றின்னு. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில உங்களுக்கு எல்லாம் சொல்லவே வேணான்னு. நீங்க அது மிகப்பெரிய ஒரு சக்தி. நீங்க போய் நின்றாலே அது எக்ஸ்போஸ் ஆகும். அது எந்த இடத்துல எந்த சேனலா இருந்தாலும் சரி. அப்படி ஒரு திறமைசாலி. நீங்க போகாத நாடே கிடையாது. அப்படி ஒரு மகா சிங்கர் நீங்க. ஸோ உங்களோட எல்லாம் பழகிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு நன்றின்னு. எனக்கு நெருங்கி எஸ்பிபி சாரோட பழக முடியல. பட் நான் உங்க பக்கத்திலே நம்ம இத்தனை 25 வருஷமா பழகிறதுக்கு எனக்கு
இந்த கொடுப்பனை கொடுத்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் மனுஷன் வந்து எனக்கு நலன் குமாரசாமி வந்து சூதுகம் அந்த டைம்ல வந்து நலன் வந்து பயங்கர க்ளோஸா இருந்தாப்ல. அதுக்கப்புறம் அதே ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி ஒரு திங்கிங் தாட்ஸோட ஒரு பர்சன் பாக்குறேன். ஒரு நல்ல கிரியேட்டிவான ஒரு பர்சன். சார் இப்படி பண்ணல. பாப்லோ எஸ்கோபர் அப்படிங்கிறவன் வந்து ட்ரக்ல வேர்ல்டுல ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ட்ரக் டீலர். அவன் மியூசிக் தான் முக்காவாசி பசங்க வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு கதை சொல்றாரு. ஏய் என்ன இந்த கதையை வச்சுட்டு இதெல்லாம் ஹாலிவுட்ல எடுக்க வேண்டிய படம் எப்படியா கொண்டு வந்து உனக்கு கொடைக்கானல்ல வச்சு எப்படி எடுப்ப? இல்லண்ணே நான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. இந்த படம் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். நல்ல ஒரு கிரியேட்டருங்கிற நாலேஜ் கொண்டு போகும் டைரக்டர். ஆனா அடுத்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நான் ப்ரொடியூஸ் பண்றேன், சரிங்களா? ஏன்னா அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியும். அவரோட அதாவது ஒரு மைண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. சரி அது பண்ண முடியாது. 25-30 கோடியே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஒரு டைரக்டருக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானா கிடைக்காது. 5 கோடி ரூபா கிட்ட பட்ஜெட் செலவு பண்ணிருக்காங்க இந்த படத்தை. ஏன்னா நீங்க மேக்கிங்லேயே பார்த்துருப்பீங்க. சாங்ஸ் எல்லாமே விஷுவலாவும் ரொம்ப நல்லா இருக்கும். டோட்டலா வட்டக்கனால் அப்படிங்கிற இந்த படம் வந்து ஒரு நான் என்ன ஒரு அவேர்னஸ் சொல்லி இதை நான் வந்து ஒரு சோசியல் அந்த அதுவும் இருக்கு. பட் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க. ஸோ யாராவது மிஸ் பண்ணிருக்கேன்னா ஓகே. ஸோ இதுல நடித்த டெக்னீஷியன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இங்க வந்ததுக்கு சடனா ஒரு ப்ரோக்ராம் நேற்று ஒரு 2 மணி போல தான் நாங்கள் ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணோம். இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிற்க வச்சதுக்கு பிஆர்ஓக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணமாக இப்போ வரையும் இருக்கிற என்னோட இணை தயாரிப்பாளர் RM ராஜேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. படம் நீங்கள் நிறையா கதைகளை கேட்டிருப்பீங்க பத்திரிகை மேடைகளில். அதே மாதிரி தான் நானும் ஹீரோவும் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கணும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் பேசிக்கிட்டோம். பொதுவாக ஒரு கதை பேசிக்கிட்டோம். தயாரிப்பாளர் தேவை, தேடணும். அப்புறம் மனோசார் மூலயமா எம்பிஆர் ஃபிலிம்ஸ் மதியழகன் சார் கிடைச்சாங்க. திரும்ப கொஞ்சம் எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஸ்ட்ரகிளாக வந்துச்சு. திரும்ப மனோசாரே ராஜேஷ் சாரை கொடுத்தாங்க. மனோசாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் படத்தில் ஹீரோவுக்கு அப்புறம் நாங்கள் நம்பிக்கையாக எங்ககிட்ட வந்து எவ்வளோ டேட் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை ஒப்படைச்ச விஸ்வந்துக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் முதல் டெக்னீஷியனாக மேரிஸை கமிட் பண்ணோம். இப்போ வரையும் ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா ரொம்ப நன்றி. இன்னும் போகணும் நம்ம. நன்றி. அண்ணன் முருகானந்தன் அண்ணன் சொன்னாங்க, அண்ணன் நிறையா கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் ஒரு காட்டிக்கவே இல்லை. பெரிய சீனியர் அவர், இயக்குனராகவும் நடிகராகவும். நான் ஒரு சின்ன பையன், என்ன சொன்னாலும் செஞ்சார். ஏன் அதை பண்ண சொல்கிற? பேப்பர் கொடுத்துட்டு உடனே வாங்கியிருப்பேன். ஏன்னா பேப்பரில் ஒன்று இருக்கும், மைண்டில் ஒன்று, ஸ்பாட்டுக்கு ஒன்றே ஒன்று தோணும் இல்லையா? அதனால் அண்ணன்கிட்ட பேப்பர் கொடுப்பேன். பேப்பர் கொடுத்தோடனே மைண்டுக்கு ஒன்று வரும். அண்ணன் அந்த பேப்பர் வாங்கிட்டு மைக்லேயும் சொல்லுவேன். அண்ணன் அதை பொறுத்துக்கிட்டு நடிச்சு கொடுத்தாரு. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் அண்ணனை சொல்லணும்னா நிறையா சொல்லணும், இந்த டைம் பத்தாது. அதெல்லாம் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசலாம். அண்ணனை பற்றி குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, அண்ணன் எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்னா, ஒரு செட்டுக்குள்ளே போயிட்டு வேற ஒரு சீன் பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் பண்ணால் டக்குன்னு அங்கே இருக்கிற வெதர் போய் சப்போர்ட் பண்ணல. சரி சீனை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது ஒரு லென்த் சீனு, ஒரு 7-8 பக்க பேப்பர் இருக்கிற ஒரு பேப்பர், டைலாக் பேப்பர். அது போய் கொடுத்தோடனே வாங்கி பார்த்துட்டு என்னடா நைட்டு வேற சீன் சொன்னா இப்போ வேற சீன் சொல்கிறேன், என்னடா பண்ணுறது அப்படின்னாரு. இருக்கிற அந்த குருசியல் டைமில் போயிட்டு இருக்கு, வெதர் சப்போர்ட் பண்ணல, லைட் போயிட்டே இருக்குது, எடுத்து ஆகணும். ஒரு 7 பக்கத்தை ஒரு 10 நிமிஷத்துல மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மனப்பாடம் பண்ணாருன்றதை நான் எதுக்கு சொல்றேன்னா, அதை உள்வாங்கிக்கிட்டு ஒரு சிங்கிள் டேக்ல பண்ணி கொடுத்தாரு. அது அண்ணன் கூட மேலும் மேலும் தொடரணுன்ற ஒரு விஷயத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்தது தான். ரொம்ப நன்றி தான். அப்புறம் கேமராமேன் அண்ணன் அவரை பத்தி பெருசா சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த கதையை நாங்கள் எழுதுறதுக்கு புளியார் சுழி போட்டதுன்னு என் கூடிய ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். மற்ற விஷயங்களை உங்க கூட வந்து நான் ஆடியோ லான்ச்லையும் ட்ரைலர்லையும் பேசலான்ட்டு விருப்பப்படுறேன். ரொம்ப முக்கியமான கதை.
இந்த கதை இப்போ தேவைப்படுது. இப்போ நம்ம கரண்ட்ல நம்ம சொசைட்டில நடந்துட்டு இருக்கிற ஒரு சில பிரச்சனை இல்லை, ரொம்ப முக்கியமான பிரச்சனை, அதை பத்தி பேசுறோம். அது ஆடியோ லான்ச்லயும் உங்ககிட்ட படத்தை போட்டு காட்டிட்டு தெளிவா பேசலான்ட்டு விருப்பப்படுறேன். வந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி.